சாலைகள் மற்றும் பாலங்களை மேம்படுத்தும் பணிகளை 300 கோடி ரூபாய் செலவில் நபார்டு வங்கியின் கடனுதவியுடன் தமிழக அரசு மேற்கொள்ளும் என தமிழக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நடப்பு நிதியாண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையில் 2016-2017 ஆண்டில் ஒருங்கிணைந்த சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1000 கிலோமீட்டர் சாலைகளை அகலப்படுத்தும் பணிகளும் 3000 கிலோமீட்டர் சாலைகளை மேம்படுத்துவதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2016-2017 ஆண்டில் சாலைகள் மற்றும் பாலங்களை மேம்படுத்தும் பணிகளை 300 கோடி ரூபாய் செலவில் நபார்டு வங்கியின் கடன் உதவியுடன் அரசு மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெருக்கடி மிகுந்த முக்கியமான இடங்களில் நெரிசலை குறைப்பதற்காக 320 கோடி ரூபாய் செலவில் சேலம் மாநகரில் உள்ள 5 சாலைகள் சந்திப்பு, 111.40 கோடி ரூபாய் செலவில் ஏவிஆர் ரவுண்டானா மற்றும் குரங்குச்சாவடி சந்திப்புகள், 26.77 கோடி ரூபாய் செலவில் திருவாக கவுண்டனூர் சந்திப்பு மற்றும் 121.82 கோடி ரூபாய் செலவில் கோயம்புத்தூரில் உள்ள ஆத்துப்பாலம் மற்றும் உக்கடம் சந்திப்பு முதல் ஒப்பணக்கார தெரு வரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மேம்பாலங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இத்திட்டப் பணிகள் மேலும் துரிதப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளைவு மற்றும் செயல்திறன் அடிப்படையிலான சாலை பராமரிப்பு ஒப்பந்த முறையின் கீழ் 2 பணிகளுக்கும், பொறியியல் கொள்முதல் கட்டுமான ஒப்பந்த முறையில் 10 பணிகளுக்கும் ஒப்பந்தங்கள் ஏற்கனவே அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 30 கிலோமீட்டர் நீளமுள்ள மேட்டுப்பாளையம் ஈரோடு நெடுஞ்சாலை, 70 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒட்டன்சத்திரம் திருப்பூர் நெடுஞ்சாலை மற்றும் 46 கிலோமீட்டர் நீளமுள்ள திருநெல்வேலி கொல்லம் நெடுஞ்சாலை ஆகிய மாநில நெடுஞ்சாலைகள் அரசு தனியார் பங்களிப்பு முறையில் 1541 கோடி ரூபாய் செலவில் 4 வழிச்சாலைகளாக தரம் உயர்த்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2016-2017 ஆண்டிற்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டங்களுக்காக 1220.28 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.